விளங்க பூதப்பரம்பரை புளிய புனிதவாய் மணந்தழுத சீதவளர் வயற்புகழி திருஞான சம்பந்த பாதமலர் கலை கொண்டு திருத்தொண்டு பரபுகம் திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாளர் வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மேதிகள் திருநாமத்தின் பரவழுகின்றேன் பேருலகில் குருநாவுக்குறை செய்த ஒன்னாமை உணராமே நேசம் நிறைந்த உள்ளத்தார் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லாம் ஏழும் தலையெடுத்து தேசம் நீய திருத்தொண்ட தொகை முன்வணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான் எழுதரு மறைகள் தீரா இறைவனை எண்ணில் கங்குள் பொழிதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து துழுதகை தலைமீதேற துளுந்து கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்தன்பன் அடியவர் கடிமை செய்வான் பொன்னி வடகரை சேர்வாரை மூடின் குலக்கை முகமன்னன் அறுபத்து மூவர் பதிதே மரபு செயல் பண்ண அத்தொண்டர் தொகை வகை பல்கு வந்தாதி தன்னை சொன்ன மறைக்குட நம்பி பொற்பாதம் துணை துணையே பரவு திருக்கொண்ட தொகை விரியம் பாக்கியினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் சேர்ப்பதானடி சென்னை இருத்துவான் ஏழையின் யான் வாழ்ந்த பிறகு இணையில்லா பேருரை இழத்தந்தேன் செப்பரிய திருத்தொண்டின் தீமையெல்லாம் விளக்கி சிறியேனை கேட்கிறன் சிந்தை மயக்கருத்தி ஒப்பரிய நாயன்மார் உணர்வறிய தொண்டை ஓதுதற்கும் உரைப்பதற்கும் உள்வழியாய் நின்றி சுப்பிரமணிய தேசிகப் பெரியோய் உங்கள் துணைப்பாத மலரடிக்கேன் குடும்பன் என்றும் அடிமை திருவருளும் குருவருளும் நுமின்றல் செய்ய குன்றைப்பதிவாள் தெய்வ சேக்கலார் பெருமானால் அருள் செய்யப்பட்ட பெரிய புராணம் என்னும் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து சிந்திக்கவும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அருள் தரும் தேவகிரி அம்மையுடனாகிய அருள் நஞ்சுண்டேஸ்வர பெருமான் திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே போற்றி வணங்கி அருக்குநாதர் திருவடிகளை முக்கரணங்களால் பணிந்து கொண்டு அடியேனை நன்னறிக்கண் ஆட்சிப்படுத்திய ஆசிரியர் பெருமானார் திருவடிகளை மனமொழிமைகளாலே வணங்கி இங்கே எழுந்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் மக்கள் திருவடிகளையும் முக்கரணங்களால் வழங்கிக் கொண்டு நமது இந்த வகுப்பிற்காக அன்னம்பாளிப்புக்கு உறுதுணையாக இருக்கின்ற அத்துணை அடியார்கள் மக்கள் திருவடியின் தாமரைகளையும் சிறமேற்கொண்டு இவ்வகுப்பினை சிந்திக்க முற்படுகிறோம். திருச்சிற்றம்பலம். நாம் இதுகாரும் இலைமணிந்த சொற்களத்திலே எம்பிரான் மாணக்க சார நாயனார் புராணத்தை பற்றி சிந்தித்து வருகின்றோம். மலைமணிந்த தோல்வள்ளல் மாணக்கஞ்சாரன் என்ற திருத்தொண்டர் தொகையில் இருந்து கலச முடைக்கண்ணி காதல் குலவி கடல் குலவை என்னும் திருத்தொண்டர் திருவந்தாதி ஈராக நாம் தொடர்ந்து சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதிலே சென்ற வகுப்பானது கஞ்சாறு என்கின்ற நகரிலே எப்படி அந்த ஊரானது இயற்கை வளம் பெற்றிருக்கிறது என்பதை பற்றி விவசாயம் எவ்வளவு முக்கியமானது என்பதையும் தெய்வ சேக்கலார் பெருமான் நமக்கு பதிவு செய்து காட்டியிருந்தார். அந்த அளவிலே சிந்தித்து காடு வயல்களை எல்லாம் கடந்து நகர்ப்பகுதிக்கு வரும் பொழுது அந்த நகரிலே என்னெல்லாம் இருந்தது, மாடங்களிலே மகளிர் ஆடிக்கொண்டு இருப்பதும் கொடிகள் அசைவதுமாக இயற்கை நிகழ்வுகள் எல்லாம் காண்பித்து கொண்டு சில மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தெருக்களெல்லாம் மருங்கு புலன் மருங்கும் சில மருங்கு புலன்களை ஐம்புலன்களையும் மயக்கக்கூடிய விதமாக இருக்கக்கூடிய தெருக்கள், அந்த தெருக்களிலே மகளிர் எல்லாம் ஆடிக்கொண்டிருப்பது இதையெல்லாம் பார்த்து அதையெல்லாம் கடந்து நகருக்குள்ளே வருகின்றார். அந்த அளவிலே சென்ற வகுப்பானது நாம் நிறைவு செய்திருந்தோம். இப்பொழுது 6வது பாடலில் இருந்து இந்த வகுப்பானது நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மனை சாளும் நிலை அறத்தின் வழிவந்த வளம் பெருக்கும் வினை சாளும் உளவு தொழில் மிக்க பெருங்குடி துவன்றி புனை சாயல் மயில் அணையா நடம் புரிய
புகழ்முழவாம் கனை சாருமிடை வீதி கஞ்சாறு விளங்கியதால். இப்ப பெண்களை பற்றி சென்ற வகுப்பிலும் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்னா 5வது பாடல்ல மேலோட்டமாக, அதாவது பூங்கணைய வீதியில் அனைவோர் குளம் மருங்கும் சில மருங்கு, அதாவது அந்த வீதி வழியாக போனோம்னா அங்கு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அந்த ஆண்களுடைய ஐம்புலன்களை எல்லாம் மயக்கி அந்த மாயையின்பால் இழுத்து செல்லக்கூடியது போன்ற அந்த வீதியோட அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அதே பெண்களை இங்க ரொம்ப உயர்வா பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னா, நடம் புரிய புகழ் முழவாம் கனை சாறு விடை வீதி கஞ்சாறு விளங்கியது. அங்க இருக்கக்கூடிய மகளிர் எல்லாம் இறைவனுடைய அந்த தேவார இசை முழக்கங்களுக்கு ஏற்ப அந்த திருநடனம் ஆடி வந்தார்கள் இறைவனுக்காக. அப்ப 2 வகையான பெண்கள், ஒருவர் மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் மற்றவர்கள் மனையறம் சார்ந்து இல்லறம் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், திருவருளை நாடி திருவருளத்தில் செலுத்தக்கூடியவராக இருக்கிறாங்க அந்த கஞ்சாறுங்கிற ஊர்ல அப்படிங்கிறார். அதான் மனைச்சாலும் நிலை அறத்தின் வழி வந்த வளம் பெருக்கும் அப்படிங்கிறார். அப்ப அந்த சாலும் மனை அப்படின்னா நிலையான மனையறம். மனையறம் இல்லறம் என்பதும் துறவரம் என்பதும் ஒன்றுதான். வள்ளுவ பெருமான் மிக அழகாக சொல்லியிருப்பார். இல்லறம் என்பதும் துறவரம் என்பதும் ஒன்றேதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, துறவரத்துல அவன் யாருக்கும் எதையும் செய்ய தேவையில்லை, எதையும் எல்லாம் வேணாம் விட்டுட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு யாருக்கும் ₹1 எதுவும் செய்யணும்னு இல்லை. ஆனா இல்லறவாசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு 6 கடமைகள் இருக்கு. முதல் 3 கடமை தன்னை தன் குடும்பத்தையும் சுற்றத்தாரையும், அடுத்தது கல்யாணமாகாமல் இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகளையும் பராமரிக்கிறது இவங்களோட பணி. இதான் கட்டாயம் அவங்க செய்யணும். முதல் 3 பணி. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை அப்படிம்பார் திருக்குறள்ல. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும். இயல்புடைய மூவர்க்குன்னா இங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு, இல்லாமையில் இருக்கிறவங்களுக்கு கல்விக்கு உதவும். ஒருத்தங்க இப்ப கல்வி என்னால் படிக்க முடியல அப்படின்னு வராங்களா, அவங்களுக்கு ஏதேனும் நம்மளால இல்லறம் இப்படி இருக்கிறவங்க தான் திருமணம் பண்ணணும்னே சொல்றாரு திருவள்ளுவர். அந்த 6 அறங்கள் இருக்கிறவங்க தான் திருமணமே செய்து கொள்ளணும். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இல்லறத்தில் இருக்கக்கூடிய அவர் என்ன செய்யணும், பிரம்மச்சாரிக்கு உதவணும். பிரம்மச்சாரினா யாரு, திருமணம் செய்யாமல் 18 ஆண்டு காலம் வரை இருக்கக்கூடியவர் பிரம்மச்சாரி. அவருக்கு என்னெல்லாம் உதவிகள், படிப்பதற்கு உடை, உடுத்தற்கு உடை, உண்பதற்கு உணவு, இதெல்லாம் யார் செய்யணும், இல்லறவாசி தான் செய்யணும். அதே போல இரவு நேரங்களில் ஒருத்தர் உணவுன்னு வந்தா அவங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் இப்ப கிடையாது. பழைய காலத்துல காவடி பிச்சைன்னு ஒருத்தர் வருவாங்க. பிச்சைன்னு ஒருத்தர் வருவாங்க. அவங்க அண்ணன் காவடி தூக்கிட்டு வருவாங்க. ஒரு பக்கம் ஒரு பாத்திரம், இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரம் இருக்கும். ஒண்ணுல சாப்பாடும் ஒண்ணுல குழம்பும் வாங்கிட்டு போவாங்க. இது பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த காலத்துல பிச்சைக்காரங்கன்னு ஒருத்தர் வருவாங்க. மீதி சாப்பிட்டுட்டு நம்ம வச்சிருப்பாங்க, அதை வருவாங்கன்னே சேர்த்து செய்வாங்க சாப்பாடே. வந்து யாரோ உடம்புற வந்தால் சாப்பிட்டு, இல்லைன்னா அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி சேர்த்து உணவு சமைப்பாங்க. அந்த உணவுகளை அந்த பிச்சை காவடி அன்ன காவடி தூக்கிட்டு வரவங்களுக்கு போடுவாங்க. அது இன்றளவும் நீங்கள் நாகப்பட்டினம் போனீங்கன்னா கோரக்க சித்தர் அப்படிங்கிற அந்த ஜீவ சமாதி இருக்கிற இடத்துல இன்றும் அந்த வழக்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு. மாலையான அங்கே இருக்கக்கூடிய துறவிகள் அன்னக்காவடி எடுத்துக்கொண்டு வீதிகளில் போவாங்க. அதில் போகிறத கொண்டு வந்து தான் அந்த அன்னைக்கு இரவு அந்த மடத்தில் இருக்கக்கூடியவங்க உணவு எடுத்துக்குவோம். அது இன்றும் நடைமுறையில் இருக்கக்கூடியது. நீங்கள் அதை நாகப்பட்டினம் போனோம்னா அதை நம்ம பார்க்கலாம். அது போல் அந்த காலத்தில் அப்படி வருவாங்க. அவங்களுக்கும் உணவு கொடுக்கணும். இப்போ பிரம்மச்சாரியாக இருக்கிறவங்களையும் பார்க்கணும், முதியவர்களையும் பார்க்கணும், தான் குடும்பத்தையும் பார்க்கணும். இது முதல் 3 அறமாக சொல்லப்படும். அடுத்த 3 அறம் சொல்றாரு. துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பன் துணை. இப்ப துறந்தார்க்கு யாருன்னா துறவி. அவங்க துறவி போயிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கும் வரும் பொழுது அவங்களுக்கும் உணவு கொடுக்கணும். அவங்களுக்கும் உணவு கொடுக்கணும். துவாதார்க்கும் துறவாதே இல்லை, இங்கே உலகாயத்தில் இருக்கக்கூடியவங்க யார் எது கேட்டாலும் அவங்களுக்குன்னு ஒரு பங்கை ஒதுக்கி வச்சு செய்யணும். அதுக்கடுத்து இறந்தார்க்கும். இப்ப இது என்ன அப்படின்னா, முன்னோர்கள் இப்போ அவங்களுக்குரிய காலத்தில் தர்ப்பணம் செய்கிறது, அமாவாசை நாட்களில் இதையெல்லாம் செய்யணும் ஒரு இல்லறவாசிகள். இப்போ துறவு போகிறது பெரிய விஷயமா, இல்லறத்தில் வாழ்றது பெருசான்னு கேட்டிங்கன்னா இல்லறத்தில் வாழ்றது தான் பெருசு. துறவு எல்லாத்தையும் விட்டுட்டு வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம்.
ஆனால் இல்லறவாசியாக இருந்து தம் கடமைகளை செய்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அது திருக்குறளில் சொன்ன பிரகாரம் இந்த 6 நெறிகள், முதல் 3, அடுத்த குறள்ல 3, துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பன் துணை. இவங்களுக்கெல்லாம் துணையா இவங்க இருக்கணும். அப்பதான் இவங்க வாழ்க்கையை முழுமையால் அடைய முடியும். அப்ப துறந்தார் பாவம் முடிய வேண்டுமென செய்தலும், தூவாதார்க்கு உணவு முதலியை கொடுப்பனும், இறந்தார்க்கு நீத்தான் கடன் முதலியை செய்வதும் இல்வாழ்வானுடைய கடன். இது செய்துவது ஒரு வகையான அறாப்படி. இந்த மனைச்சாலும் நிலை அறத்தின். இப்ப அறம், நம்ம பெரிய புராணம் நமக்கு 2 விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வரும். ஏன்னா நம் பெருமான் அறக்கடவுள், அறத்தின் மீது தான் நமக்கு அறம்ங்கிற அந்த தர்ம நந்தியின் மீது தான் நமக்கு அருள் செய்வான். அச்சா, அதுக்கு அடுத்தது நன்றி மறவாமை. இறைவன் நமக்கு கொடுத்த இந்த உடம்பை இறை வழிபாட்டுக்காக பயன்படுத்தாமல் நாம் மாயையின் பக்கம் கட்டுண்டு, ஆணவத்தில் கட்டுண்டு மாயையில் சிக்கி தவிர்க்கிறோம். அதில் இருந்து வெளியே வரணும். நம்ம பெருமான் திருவடியை நினைக்கணும். மீளா அடிமை உமக்கே ஆளா பிறரை வேண்டாதே அப்படின்னு சொல்லி பெருமானை நினைக்கணும். அப்ப என்ன சொல்ற, மனைச்சாலும் நிறை அறத்தின் வழிவந்த வளம் பெருக்கும். வளம் பெருக்கிறது என்ன? இப்ப நாட்டோட வளம் பெருகணும் அப்படின்னா என்ன பெருகணும்? விவசாயம் ஓங்கி வளர்ந்தா மட்டும்தான் நம்மோட நாட்டோட வளம் சிறந்து நிற்கும். இப்ப நாம் யாரும் விவசாயிகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க பொண்ணோ மாப்பிள்ளையோ கொடுக்க யாரும் தயாராக இல்லை. விவசாயம் பண்றாங்களா அப்படின்னு தான் அப்படியே ரொம்ப சங்கடமா அது கேட்குறாங்க. ஆனால் விவசாயம் என்று ஒன்று இல்லை என்றால் நமக்கு உண்பதற்கு உணவு கிடைக்காது. நமக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, பெருமாளுக்கு அன்னம் பாலிப்பு பண்றதுக்கே அரிசி இருக்கு இல்லையா? அப்ப வினைச்சாலும் அப்படிங்கிறது உழவு தொழில். வினைச்சாலும் உழவு தொழில் மிக்க பெரும் குடியில் தோன்றி. இவர் எப்படிப்பட்டவரே? வேளாண் மரபில் அந்த உழவு தொழில் செய்யக்கூடாது. உழவர்களுக்கு பின்னாடி தான் இந்த உலகம் எப்பொழுதும் போய்கொண்டிருக்கும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்ற எல்லாம் தொழுதுண்டு அவர் பின்னு செல்லக்கூடிய. நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? உழவர்கள் பின்னாடி, உழவர்களை நம்பித்தானே நாம் இருக்கிறோம். இப்போ உழவுன்னு ஒன்று இல்லை, விவசாயம் ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளால தூய்மையான ஆடைகளை அணிய முடியாது, நல்ல உணவுகளை உண்ண முடியாது. ஏன்னா இப்போ எல்லாம் நவீன காலத்தில் என்ன வந்துருச்சு? பிளாஸ்டிக்கில் அரிசி வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. இதெல்லாம் நமக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா உழவர்கள் பக்கம் நாம் இருக்கணும். உழவர்களுக்கு நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய உழவர்கிட்ட நேரடியாக அந்த பொருளை நாம் வாங்குறதுக்கு கடையை விட 10 ரூபா அதிகமாக இருந்தாலும் நம்ம வாங்கணும். கடையை விட 10 ரூபா அதிகமாக இருந்தாலும் வாங்கணும். ஏன்னா அது நேரடியாக எந்த கலப்படமும் இல்லாத நமக்கு வரக்கூடியது. கடையில் வாங்கினா அவங்க என்னென்னமோ எல்லாம் பண்ணி அதெல்லாம் ஏதாவது ப்ராசஸ்லாம் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு அரிசியை நல்லது நமக்கு தர போகிறாங்க. அது நம் கண் முன்னாடி விளைந்த பொருள். அதை அதிகமாக இருந்தாலும் நம்ம நாக்குக்கு என்னைக்கு சுவையை அடக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம உடம்புக்கு நோய் இல்லை. நாக்குக்கு சுவையாக சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? நோய் பெருகும். அதே தான் நாவடக்குங்கிறது 2க்கும். சொல்லுலையும் அதுதான், உண்பதுலையும் அதுதான். சொல்லும் அளவுக்கு மீறி போனால் என்ன ஆகிடும்? பிரச்சனை இழுத்துட்டு வந்துடும் இந்த நாக்கு. அதே தான் உணவும். நல்ல சுவையாக இருக்குதுன்னு சேர்த்து சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? நல்லா கொழுப்பு போட்டு நடக்க முடியாமல் போய் ப்ரெஷர் சுகர் வந்து எல்லாம் போயிடும். ஏன்னா அதில் அந்த ஒரு அரிசி சுவை வருவதற்காக அதில் பல ரசாயன பொருட்கள் சேர்த்தப்படுகிறது. அந்த பொருள்களை எல்லாம் நாம் தவிர்க்க வேணும். நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய விவசாய இடத்துல என்ன கிடைக்குதோ அதை வாங்கி பயன்படுத்த பழகணும். ஏன்னா அப்போதான் அவங்க ஒரு ஆர்வமாக அந்த தொழிலை செய்வாங்க. இன்னைக்கு விவசாயம் என்பது மிகவும் நலிந்து போய்விட்டது. அப்ப இவர் பாருங்க, வினைச்சாலும் உழவு தொழில். இந்த உழவு தொழிலை வினைச்சாலும் என்பது பெருங்குடி. அந்த வினை காரணமாக எது நல்வினை வினை அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றதுன்னா வளத்தை குறிக்கிறது. வினைச்சாலும் உழவு தொழில். அப்ப நன்மை மிக்கது உழவு தொழில். உழவு தொழில் என்ன மிக்கது? நன்மை மிக்கதாக இருந்து நமக்கு செய்யக்கூடியதாக இருக்குது. வினைச்சாலும் என்பது கருதல. புனை அணிப்புணா. அப்ப மிக்க பெரும் துவன்றி புனைச்சாயல் மயில் அணையார். அப்ப அணிப்புனை என்று எழுவாய் போல நடம் புரிகின்ற புகழ் முழுவதும். இப்ப இங்க மயில் போல என்ன பண்றாங்க? அந்த பெண்கள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்.
முதல் நடனம் ஆடினவங்க என்ன பண்ணாங்க? ஐம்புலன்களை மயக்கி மாயின்படி செல்ல இருந்தவங்களா இருக்கிறாங்க. இங்க புயல் சாயும் மயில் அணையார் நடம் புரிய புகழ் மூலமும் அந்த புகழை தரக்கூடியது எது? சாலும் விழா காலங்களில் பரதநாட்டியம் நாம் இன்னைக்கு பார்ப்போம். அந்த மாதிரி நிகழ்வுகள் தான் நாம் அடியார் பெருமக்களாக இருக்கக்கூடியவங்க பார்க்கணும். மற்ற மேடை நிகழ்வுகள் எல்லாம் நமக்கானது அல்ல, அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ளணும் இல்லைங்களா? அப்போ அந்த நடனம் மடவார்கள் நடமாட முழவதிரம்பர் திருவையார் பதிகத்தில் சம்பந்தர் சொல்வார், மடவார்கள் நடமாட முழவதிரும் முகில் பார்க்கும் திருவையாரே அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த நடமாடக்கூடிய முகில் முழவ துயில் நடமாடும் கனைத்தல் அப்படிங்கிறது. கனை சாரும் அப்படின்னா கனைனா சந்தித்தல், எது? புகழ் எல்லாற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய பெருங்குடியில் பிறந்தவர். இது எப்படிப்பட்ட குடி? பெருங்குடி. விவசாயம் என்பது பெருங்குடி. வீதி, அப்படிப்பட்ட வீதிகளை உடைய கஞ்சாறு விளங்கியதால் அந்த ஊர் எப்படிப்பட்டு நல்ல விவசாயத்தில் செலுந்து நிற்கக்கூடிய வளர்ந்து நிற்கக்கூடிய அந்த ஊர் கஞ்சாறு என்கின்ற. ஏன்னா நம்ம ஆற்றுல என்னென்னலாம் வந்துச்சு? ஆற்றுல என்ன வந்தது? முதல்ல தேன், கொம்பு தேன் விழுந்தது. அது பல வகைகள், அந்த கனிகள்லாம் வெடித்து அந்த சாறுகள் எல்லாம் அந்த நீரில் கலந்து. அதுக்கு அடுத்தது வயல்களில் கரும்பு விளைச்சி அது வெடித்து அதன் வழியாக வந்தக்கூடிய சாறுகள் எல்லாம் அந்த நதியில் கலந்துச்சு. இதை நமக்கு எதை நினைவுபடுத்தணும்னு சொல்லியிருந்தோம்? மாணிக்க வாசக பெருந்தகை எழுதி அருளிய கறந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல அந்த சுவை அப்படி இருக்கும். அந்த தேனு, அப்போ பழச்சாறு, இதெல்லாம். அப்போ இதெல்லாம் எதை சொல்லுதுன்னா இலக்கியத்தில் அந்த நாட்டோட வளத்தை சொல்லுகிறது. இந்த சோழ நாடு என்பது அவ்வளவு வளம் மிக்க நாடாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அப்பகுதியில் குலப்பதியாய் அரசர் சேனாபதியா செப்பரும் குடி விளங்க, அரசர் சேனாபதியாம் செப்பரும் குடி விளங்க திரு அவதாரம் செய்தார், மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்தார், விழுமிய வேளாண் குடிமை வைப்பு அணைய மேன்மையினார் மானக்கஞ்சாரனார். இப்போ இவருக்கு அந்த ஊரோட பெயரே இவருக்கு பெயராக வைத்திருக்காங்க, மானக்க சாரனார். மானம் என்றால் பெருமை, மானம் என்றால் பெருமை. அப்ப பெருமை உடைய மானக்கஞ்சாரனார் அப்படி. அப்பகுதி இப்படி விவசாயம் எல்லாம் செழிந்திருக்கக்கூடிய வளமிக்க நாட்டிலே குலப்பதியா, எதுக்கு? அந்த வேளாண் குலத்தை விளங்க செய்வதற்காக. அந்த குலத்துக்கு இவரால் ஒரு பெயர். நாம பிறந்தோம்னா நம்மால் இந்த ஊருக்கும் நம் குலத்திற்கும் ஒரு பெயர் வர வேண்டும். அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் நாம் வாழணும்னு நினைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முன்னாடி நல்வினை செய்துட்டு வந்துருக்கணும். முன்னாடி நல்வினை செய்துட்டு வந்தோம்னா இதை வேலைகளை சாமி நம்மளையே செய்ய வைப்பாங்க. அப்படி அப்பகுதியில் குலப்பதியாம் அரசர். இவர் எப்படிப்பட்டவர்? அரசருக்கு சேனாபதியாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய. இந்த சேனாபதியாக இருக்கிறவங்க எப்பொழுதுமே அரசர் கூட இருப்பாங்களான்னா இல்லை. எப்பொழுதெல்லாம் போர் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சேனாபதியாக இருந்து அந்த போர் படைகளை வழிநடத்தி செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவருக்கு மருமகனாக வரக்கூடியவர் ஏயர்கோன் கலிக்காம நாயன், அவரும் சேனாபதியாக இருக்கக்கூடியவர். அப்படி இவர் என்ன பண்றாங்க? அந்த சேனாபதியாக இருந்து செப்பரும் குடி விளங்க, சொல்லுதற்கு முடியாத அந்த குடியோட பெருமை விளங்க திரு அவதாரம் செய்தார். யாருங்க? மானக்கஞ்சாரர். நாயன்மார்கள் எப்பொழுது என்ன பண்ணணும்? பிறந்தார்கள் என்று சொல்லக்கூடாது. பிறந்தா பிறப்பு உண்டு, என்ன உண்டுங்க? மரணம் உண்டு. யாரெல்லாம் பிறந்தமோ கட்டாயம் நாமெல்லாம் ஒரு நாளைக்கு இறந்தே தீரணும். இதில் எந்த மாற்றமும் இல்லவே இல்லை. அதற்குள்ளதான் நாம் என்ன பண்ணுறோம்? எல்லாமே என்னால் தான் நடக்குது, நான் இல்லைன்னா இந்த உலகமே இயங்காது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஐயோ நான் போயிட்டேன்னா என் பொண்டாட்டி எதுவுமே பிழைக்கவே மாட்டான். எங்கே நீ செத்து போய் 3ஆவது நாள் பாரு, எங்கெங்கே இருக்குதோ எல்லாம் வாங்கி அந்த அம்மா பிழைக்கத்தான் பார்க்கும். அதே போல தான் கணவனார், என் பொண்டாட்டி தான் எனக்கு உயிர், எங்கே போயிட சொல்லு பார்க்கலாம். இதெல்லாம் சும்மா பேச்சு வழக்குக்காக முகஸ்துதிக்காக நாம் சொல்லக்கூடியது. அப்படிலாம் இன்றைக்கு தெரிஞ்சு யாரும் அப்படிலாம் அதெல்லாம் இருந்திருக்கிறாங்க. கணவன் இறந்தோன்னா மனைவி இறந்துருவாங்க.
அந்த அளவுக்கு அன்பு இருக்குது. மனைவி இருந்தால் கணவன் இறந்திருக்கிற வரலாறுலாம் நம்ம பத்திரிகையில் படிச்சிருக்கோம். அது வேற வகையான அன்பு. ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. சரி ஏதோ நல்ல மனுஷன் தான் அப்படிம்பாங்க, நம்ம போனதே பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்துட்டு எனக்கு தொந்தரவு போனதே பரவாயில்லன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த காலத்துல இப்ப என்ன பண்ணாங்க, அந்த திரு அவதாரம் செய்தார் யாரு? மெய்ப்பொருளை அறிந்து அடுத்த வார்த்தை போடுகிறார், உணர்ந்தார் விழுமிய வேளாண் குடிமை. இப்ப இந்த இடத்துல நாம் என்ன பண்றோம்? மெய்ப்பொருளை அறிந்தோம்னா அது நமக்கு தெரியாது இன்னைக்கு வரைக்கும். ஏதோ எங்களை விட்டீங்கன்னா அப்படியே இதில் இருக்கிறதெல்லாம் படிச்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். ஆனா உணர்ந்தோமா அப்படின்னா அது திருவருள் தான். நமக்கு எதுவும் தெரியாது. அறிந்தோம், சொல்லிய வாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் மாணிக்கவாசகர். அறிந்துலாம் இல்லை. அப்ப அறிதல் என்ன பண்ணுவோம்? அந்த பொருளை அறிய அது ஒரு வகையான உணர்வை நமக்கு கொடுக்கும். அவ்வளவுதான். அறிஞ்சிட்டோமா எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லி நின்னோம்னா நமக்கு எதுவுமே தெரியாம தான் போகும். அந்த அறிதலை தொடர்ந்து அந்த பதிகங்களையும் புராணங்களையும் கேட்டு படித்து கொண்டே வந்தோம்னா என்ன ஆகும்? நம்மை அடுத்து உணர்வு நிலைக்கு கொண்டு போகும். இது படிநிலை, அது செய்யணும். அவ்வளோதான். படித்தாச்சு. ஒரு முறை நம்ம இந்த குழந்தைங்க எக்ஸாமுக்கு படிக்கும், பரீட்சைக்கு படிப்பாங்க. இந்த 10வது பரீட்சைகளை எப்படி படிப்பாங்க? இன்னைக்கு படிக்கிறது நாளைக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்தோடனே மறந்துடும். இன்னைக்கு படிக்கிற பாடம் நாளைக்கு பரீட்சை எழுதிட்டு வந்த உடனே மறந்துடும். அப்படித்தான் அவங்களோட அந்த மனமும் இருக்கும். ஆனால் நம்மளுடைய அந்த அறிதல் என்பது அப்படி இருக்கக்கூடாது. அது போய் உயிரோட கலக்கணும். ஒரு வார்த்தை கேட்குறோம் அப்படின்னா அது உயிரோட போய் கலந்து அதன் வழி நிற்கணும். நிற்றல் தான் உணர்தல். கற்றல், கேட்டல், சிந்தித்தல், நிட்டை கொடு, அப்புறம்தான் சமாதி நிலை. சரிங்களா? இப்போ முதல்ல அந்த கற்கிறத என்ன பண்ணணும்? நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் அறிதல். இவர் அறிந்தும் இருந்தார், உணர்ந்தும் இருந்தார். மாணக்கஞ்சார் என்ன பண்ணியிருந்தாங்க? அறிந்தும் இருந்தார். நிறைய அது போன்ற நூல்களை எல்லாம் படித்து அறிந்தும் இருந்தார், உணர்ந்தார் விழுமிய வேளாண் குடிமை வைப்பனைய மேன்மையினால் மாணக்கஞ்சாரர் அப்படிங்கிறார். அப்ப தீயவனை என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும். அதெல்லாம் அறிதல். தீயவனா என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம பகுத்தறிவுன்னு சொல்றது என்ன பண்ணோம்? கடவுள் இல்லைன்னு சொன்னா அது பகுத்தறிவுன்னு நினைச்சுக்கிறோம். அது பகுத்தறிவு இல்லை. இறைவன் என்பவன் யார், ஆன்மானா என்ன அப்படின்னு அப்படி பகுத்தறிதல் தான் பகுத்தறிவை ஒழிய இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு அறிவே தேவையில்லை. ஒரு பைத்தியம் இல்லைன்னு சொல்லி அதை விட்டு சொல்லிடுங்க பாருங்க. அது எதை கேட்டாலும் இல்லை 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 இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கும். இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணணும்? அது எப்படி இருக்குது, எந்த வடிவத்தில் இருக்குது, என்னமாலாம் இருக்குது, இதெல்லாம் நாம சொல்லணும். அப்ப அதற்குண்டான நாம நிறைய பொருள்களை தெரிந்து வைத்திருக்கணும். அதை தெரிந்து வைத்தால் மட்டும் சொல்லிவிட முடியாது. அறிந்து வைத்து உணர்ந்தும் வைத்திருக்கணும். அப்படி நம் அருளாளர்கள் தெரிந்தும் அறிந்தும் வைத்திருந்ததை தான் நமக்கு இப்படி புராணங்களாக கொடுத்திருக்காங்க. எதுக்கு? நாம் தெரிந்து கொண்டதை, உணர்ந்து கொண்டதை இந்த மக்களும் உணர்ந்து மேல்நிலைக்கு வர வேண்டும் என்று. அப்ப மேன்மையினால் வைப்பு அணைய மேன்மையினால் விழுமிய வேளாண்குடி விளம்புமாவது வாய்மையாலும் திறமையாலும் திணைப்பினாலும் தீமை இல்லாமையாலும் தொழிலாற்றாமையாலும் கரவ வல்லமையாலும் தீயவென கனவிலும் நினையா சிந்தைய தூயமாந்தர். இப்ப தூயமாந்தர்னா யாருங்க? தீயவை கனவிலும் நினைக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு கனவுல கூட நாம தீமை நினைக்காதவர்களாக இருந்தால்தான் அவர்கள் தான் மேன்மக்கள், மேன்மையானவர்கள் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட வைப்பனைய மேன்மையினால் அப்படிப்பட்டவர் யாரு? கனவுல கூட மற்றவங்களுக்கு தீங்கி நினைக்காதவர் தான் நம் மாணக்கஞ்சார நாயனார். 8வது பாடல். பணிவுடைய வடிவுடையார் பணியினோடும் பணிமதியின் அணிவுடைய தடையுடையாக்கு ஆளாகும் பதம் பெற்ற தனிவில் பெரும் பேருடையார் பெருமான் கடல் சார்ந்த துணிவுடைய தொண்டற்கே ஏவல் செய்யும் தொழில் பூண்டார். இவர் எப்படிப்பட்டவர்? பணிவுடைய வடிவுடையார் அப்படிங்கிறார். திருவடியின் தோற்றமே அவரது உள்ளத்தின் பணிவை ஏற்படுத்தும். எப்பொழுதும் அவர் பெருமான் திருவடியை
நினைத்து கொண்டே இருந்தார். அதனால் அவருக்கு என்ன கிடைச்சதுங்க? பணிவு என்கின்ற ஒன்று கிடைத்து. அதனால தான் பணிவுடைய வடிவுடைய. அதை பார்த்தீங்கன்னா அப்படியே சேனாபதினா எப்படி இருப்பார்? நல்லா முதலையை பார்த்தோம்னா தோள்கள் எப்படி இருந்தது? மலைகள் போல இருக்கும். அப்படி தோள்கள் உடையவர் எப்படி இருந்தார்? பணிஞ்சு இருப்பார். அப்படியே யாரும் அடியார்களை பார்த்த எப்படிப்பட்ட அடியார்கள் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. தனிவில் பெரும் உடையார் தம்பெருமான் கடல் சார்ந்த துணிவுடைய தொண்டர்க்கே ஏவல் செய்வார். சிவபெருமான் மட்டுமே நினைக்கிறவங்க. சிவபெருமானையும் கும்பிடுவங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற கடகடப்பானுக்கும் நான் கிளா வெட்டுவேங்க அப்படிங்கிற தொண்டருக்கெல்லாம் இல்லை. இப்படி சிவபெருமான் கடலே தம்பெருமான் கடலே சார்ந்த துணிவுடையார். இது யாருக்கு வரும்? பெருமான் திருவடியை இறுக பற்றி கொண்டவர்களுக்கு தான் இந்த துணிவு வருங்க. எல்லாருக்கும் வந்துடாது. எல்லாரும் இன்னைக்கு நாம் எத்தனையோ நண்பர்கள் உத்தராக்கம் போட்டிருக்கோம், தினசரி கோயிலுக்கு வரோம். அவர்களிடத்துல என்ன பண்ணுவோம்? எல்லா சாமி மாதிரி எல்லாம் ஒன்று தாங்க, எல்லாம் ஒன்று தான். அதனால சிவம் வேற அது வேறன்னு இல்லை, எல்லாம் ஒன்று தான். இவர் தான் அங்கே இருக்கிறார், அவர் தான் இங்கே இருக்கிறார். இவர் அங்கே இருக்கிறார், அதை ஒத்துக்கலாம். ஆனால் அவங்க யாரும் இங்கே இருக்க முடியாது. அதனால தான் கிருபானந்த வாரியார்கிட்ட விளையாட்டாக ஒரு கேள்வி கேட்டாங்க. எல்லா சிவன் கோயில்களிலும் பெருமாள் இருக்குது, ஆனால் பெருமாள் கோயிலில் ஏன் சிவம் இல்லைன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், எல்லா பொருளையும் அண்டாக்குள்ள போடலாம், அண்டாவை தூக்கி எந்த பொருளில் போடுவேன் அப்படின்னு. கிருபானந்த வாரியார் என்ன சொன்னாருங்க? எல்லா பொருளையும் தூக்கி நீங்கள் அண்டாக்குள்ள போட்டலாம், அண்டாவை தூக்கி எதில் போட முடியும்? அதை விட ஒன்று பெருசாக இருந்தால் தானே அதில் போட முடியும். அதை விட ஒன்று பெருசு இல்லாத பொழுது அங்கே போட முடியாது. அப்போ எல்லாத்த விட பெருசு பிறவாயாக்கை பெரியவனாகிய நம்ம கூத்த பெருமான் தான். அவர் தான் எல்லாரை விட பெரியவர் என்பதை நாம் உணர்ந்துக்கணும். இதே புராணங்கள் கேட்கும் பொழுதும் திருமுறைகள் பாடும் பொழுதும், ஏன்னா நமக்காக தான் சம்பந்தர் ஒவ்வொரு பதிகத்திலையும் அப்படியே 8வது பதிகத்தில் சொல்லிட்டு வர்றார். திருமாலும் பிரம்மனும் தானா திருவடிங்கிறத சொல்லிக்கொண்டே வருகிறார். நாம் அதெல்லாம் பக்குவ நிலை ஏற்படும். அதுக்காக அச்சோ முருகன் அதை கும்பிட வேணாம்னு சொல்றாரு. வணக்கத்திற்குரியவர்கள், வழிபாட்டுக்குரியவர் சிவம் மட்டுமே. இதை நல்லா ஆணித்தனமாக உள்ள வாங்கிக்கிங்க. நீங்கள் இப்போ போகிறோம், எல்லாத்தையும் கும்பிடலாம், தப்பில்லை. ஆனால் வழிபாடு என்பது யாருக்கு செய்யணும் அப்படின்னா நம்ம பெருமானுக்கு தான் செய்யணும். அப்போ அவர்கள் எல்லாம் வணக்கத்திற்குரியவர்கள், கும்பிடலாம். இப்போ யாரை பார்த்தாலும் அம்மான்னு சொல்லி கும்பிடுறோம், அது எல்லாமே பெற்றவளாகிடுவாளா? அப்போ இந்த உயிருக்கு தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடியவன் யாருங்க? சிவம் மட்டும்தான். அப்படிப்பட்ட அடியார்களுக்கு தான் இவர் செய்கிறார். தம்பெருமான் கடல் சார்ந்த துணிவுடைய தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் பூண்டார். இவர் அது தொழில் என்னங்க? விடாம செய்யறது. அந்த தொழில் என்பது என்னன்னு பார்த்தீங்களா? விடாம அந்த அடியார்களுக்கு யாரு அந்த துணி ஏவல் செய்தார். ஏவல்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்வார். அது மட்டும் இல்லைங்க, குறிப்பறிந்து செய்யக்கூடியவர். அந்த நாயன்மார் நின்னார். ஏன்னா முன்னாடி புராணத்தை நம்ம பார்க்க போறோம். அவரு பஞ்சவடிக்கு ஆகும்பார். எதை? அந்த பெண்ணோட முடிய பஞ்சவடிக்கு ஆகும்னு சொல்லுவாரு. வேணும்னா சொல்ல பஞ்சவடிக்கு ஆம் அப்படிங்கிறாரு. அடுத்து செகண்ட் போய் அந்த பெண்ணோட திருமணத்தில் இருக்கக்கூடிய பெண்ணோட முடிய அறிஞ்சு கொடுத்துறாரு. அப்ப குறிப்பறிந்து செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார். அந்த அளவுக்கு பெருமானை. அதனால தான் போன பாடல் என்ன சொன்னாரு? அறிந்தும் உணர்ந்தும். பெருமானை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். பெருமானை பற்றி குழந்தை சொன்னாலும் அதை நாம கேட்கணும். ஒரு குழந்தை சொன்னாலும் அந்த குழந்தை ஏதேனும் சொல்லும். அந்த வழியாக அந்த குழந்தை சொல்லலைங்க, பெருமான் அந்த குழந்தையின் வடிவாக நமக்கு ஏதேனும் ஒன்றை உணர்த்துவார். அந்த உணர்வை நாம் பெற வேண்டும். அந்த உணர்வை கொண்டுதான் இறைவனை அடைய முடியுமே ஒழிய இல்லை இது சின்ன குழந்தை, இது சொல்றதை நான் கேட்க மாட்டேன். ஏன்னா மெய்கண்ட தேவர் அப்படியே 2 வயசு அவருக்கு. அவர் சைவ சித்தாந்தத்தை பதி பசு பாசம் என்ற அந்த தலைப்பிலே வகுப்பெடுத்து கொண்டிருக்கிறார். அங்கே அவருடைய தந்தையாராகி அருள்நந்தி சிவம் வரார். என்ன நீ ஆணவத்தை பற்றி வகுப்பு எடுக்கிறியாமே, ஆணவம்னா என்ன அப்படின்னாரா. அவர் அப்படியே பார்த்து மேலே இருந்து கீழே வரைக்கும் இப்படி காமிச்சார். வேற எதுவுமே பண்ணல. மெய்கண்ட தேவநாயனார் எதுவும் பண்ணலை. அருள்நந்தி சிவத்தை பார்த்து இப்படி மேல இருந்து கீழே வரையும் காமிச்சாரு. அந்த பார்வையும் அந்த நோக்கமும் அருள் நோக்கமும் அந்த கை காமித்ததும் உணர்ந்தார் அருள்நந்தி சிவம். அந்த நிமிஷமே என்னை நீங்க சீடனா ஏற்றுக்கொள்ளுங்க. யாருங்க? அவங்க அப்பாவுக்கு குருநாதர் அவரு, இவரு மெய்கண்டாருக்கு
சீடராக வந்து சேர்றார். நம்ம பாருங்க, ரெண்டாவதா மெய்கண்டா தேவநாயனார் இருப்பாங்க, அதற்கு அடுத்தது அருணந்தி சிவம் இருப்பார், சந்தான குரவர்கள். அப்படி பெருமானிடத்துல அன்பு பூண்டு இருக்கக்கூடியவர். எந்த மாதிரி ஏவல் செய்யும் தொழில் பூண்டார், எது தனி உடைய தொண்டர்க்கே, சிவபெருமான் மட்டுமே. இதை நல்லா தெரிஞ்சுங்க. அடியார் பெருமக்களாக இருக்கக்கூடியங்க தீக்கை பெற்ற அன்பர்களுக்கு யார் கணவன், ஒரு பெண் தாலி கட்டிக்கிறா அப்படின்னா யார் கணவன் இடத்துல தான் கட்டிக்க முடியும். அது மாதிரி அடியாரா தீக்கை பெற்று ஒருவர் திருநீர் உத்தராக்கும் அணிகிறீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாம், நமக்கு எல்லாம் சிவம் தான் எல்லாமே. இது எல்லாரும் வணக்கத்திற்குரியவர்கள். இதை ஆணித்தனமா உள்மனதில் பதிவு வச்சுங்க. அப்படிப்பட்ட அடியார்களுக்கு ஏவல் தொழில் செய்யக்கூடியவர். தொழிலா வச்சிருக்கிறதுனே நான் விடாது செய்தேன். இவன் என்னை பிரச்சனை பண்ணதே ஒரு தொழிலா வச்சிருக்கான். நாம சொல்றோம் இல்ல, என்ன சொல்றோம், இவன்கிட்ட பிரச்சனை பண்றதையே ஒரு தொழிலா வச்சிருக்க. அப்ப என்ன அர்த்தம், விடாம அது செய்து கொண்டே இருக்கிறான்னு அர்த்தம். அது போல இங்க என்ன பண்றாரு, ஏவல் செய்யும் தொழிலை அதுவே தொழிலா வச்சு. யாருக்கு, அடியார்களுக்கு. எப்ப சேனாதிபதியாக போர்க்களங்களுக்கு போய் அந்த போர் செய்வதற்கு பிறகு என்ன பண்றாருங்க, எப்பொழுதும் வந்தா எப்படி பணிவோடு, பணிவுடைய வடிவுடையார். அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவ்வளோ பணிவா தெரிவார். அப்படி என்ன அப்படின்லாம் கேட்கறது நம்ம சாமி வாங்க, உங்களுக்கு என்ன வேணும் கொண்டு வந்து மனை புகுந்து புலாவு பாதம் விளக்கிய அப்படியே அடியார்களை கூட்டி வந்து அப்படியே சாப்பிட்டீங்களா, ஒரு டீ சாப்பிட்டீங்களா, ஒரு 5 நிமிஷம் ஓய்வு எடுத்தீங்கன்னா அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லணும். வந்தோடனே வந்துட்டியாப்பா, நான் கொஞ்சம் அவசர வேலையை வெளியில் போக வேண்டியது, எப்போ ஒரு டீ வச்சு கொடுத்து அனுப்பு அப்படின்ட்டு நான் போனேன்னு வச்சுக்கிங்க. இது அடியார் இலக்கணம் இல்லை. அடியார்கள் வந்தால் அவங்க என்ன தேவையோ குறிப்பறிந்து செய்யணுங்க. அவங்க கேட்கணும்னா கூடாது. இயற்பகை நாயனார் இல்லை, இயற்பகை நாயனார் என்ன பண்ணார், போய் அவர் வீட்டில் இந்த தொலைக்காட்சி பெட்டி அழகா இருக்குது தூக்கி கையில் கொடுத்துருவார். குடுலாம் கேட்க தேவையில்லை, அழகா இருக்குது குடு. அப்படித்தானே உன் காதல் மனைவி கேட்காமே கொடுக்கிறவருக்கு அப்ப என்ன சொன்னார், அவரு கேட்டார், சுவாமி என் இடத்துல இருப்பதாக கேட்டா பரவாயில்லையேன்னு நினைச்சாரு. அப்ப அவரு என்ன பண்ணார், உன் காதல் மனைவி வேணும்னு கேட்டார். இயற்பகை நாயனார் கூட சுவாமி என்ன கேட்கிறாங்க, உன் காதல் மனைவி வேண்டும். அடுத்த செகண்ட் அந்த அம்மா கலங்கினார், தெளிந்தார், உடனே போய் கையெல்லாம் பற்றினார். அந்த பெரியவரோட சாமியாக வந்தவருடைய கரத்தை போய் பற்றினார். ஏன் கலங்கினார், நாம இது கற்பு போயிடுமோன்னு கலங்கினாங்க. கணவன் எண்ணம் ஈடேறவில்லை என்றால் அவர் உயிரோடு இருக்க மாட்டாரு, அதற்கு நாம காரணமாயிருவேன் தெளிந்தார், போய் கரங்களை பிடித்தார் இல்லையா. அப்படி அந்த அடியார் மீது பற்றுள்ளவர் எப்படி தனிவு பெறும் பெருவுடையார் தம்பெருமான் கடல் சார்ந்த, சிவபெருமான் கடலை சார்ந்த அந்த தொண்டருக்கே ஏவல் செய்ய. எல்லாருக்கும்லாம் இல்லைங்க, எல்லாருக்கும் செய்வாரு, ஆனா இந்த அளவுக்கு செய்வாரான்னு தெரியல. அப்படியும் செய்திருக்கிறார். மாறில் பெரும் செல்வத்து வளம் பெருக மற்றது எல்லாம் ஆறுலகும் சடைக்கற்றை அந்தனர்தம் அடியாராம் ஈரில் பெரும் திருவுடையார் உடையார் என்று யாவையும் நேர்கூறுவதன் முன் அவன் தன் குறிப்பே அறிந்து கொடுத்து உள்ளார். மாறில் பெரும் செல்வத்து வளம் பெருக மற்றது எல்லாம். இப்ப மாறிலாத அப்படின்னா என்ன, மாறில் அப்படின்னா வேளாண் செல்வத்து, வேளாண் குடியால் வந்தமை. எது மாறில அரசர்கள் சேனாபதி குடியாம் வந்தனையும் பெரும் சிறப்பு. எது சேனாதிபதியாக இருக்கிறது பெரும் சிறப்பு. மாறில் செல்வம், பெரும் செல்வம். எது அதனால் வரக்கூடிய செல்வங்கள். இப்போ அவருக்குன்னு ஒரு தொகை கொடுக்கும்ல அரசு, அந்த செல்வத்தை எல்லாம், செல்வம் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, சாதியாரோட அதினாலு மறந்து எல்லாம் என ஒருமை எல்லாம் வந்து எல்லாமே என்ன பண்ணாரு, அடியார்களுக்காக பயன்படுத்தினார். அடியாராம் ஈருள் பெரும் திருவுடையார். உடையார் என்பது பெருமானுடைய எம்மை ஆளாக உடையவன். அதுக்கு தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஆன்மார்த்த பூசைக்கும் பொழுது உடையவர், அவருக்கு பேர் என்னங்க, உடையவர். ஐயா நான் சிவபூஜை வாங்கிட்டேங்க, கொஞ்சம் ஊருக்கு வந்துட்டேங்கய்யா, இன்னைக்கு பூசை எப்படிங்க பண்ணுறது, அது எங்கே போனால் நம்ம வரமாட்டோம்னு தெரிஞ்சால் சுவாமி எடுத்துகிட்டே போயிடும். அதற்கு பெயர் தான் உடையவர். அவர் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் காலை நேரங்களில் என்ன அந்த பூசைகள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் நீ மற்ற பணிகளுக்கு போகணும். அப்படி இல்லை, சரி இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டோம், 2 நாள் விட்டுட்டோம், 3 நாள், அதுக்கு மேலே நீ அதை தொடுவதற்கு தகுதியே இல்லைன்னு நினைச்சு ஆகமத்தில்
அதிகபட்சம் நீ 3 நாள் தொடாமல் இருக்கலாம். அதற்கு மேலே மீண்டும் போய் பூசை எடுக்கிறது தான் நீ பண்ணணும். அதுக்கு பெயர் குரு துரோகம். இந்த நிந்தனையை, குரு நிந்தனை யார் மன்னிப்பாங்கன்னா சிவமே மன்னிக்காது. சிவமே அதை மன்னிக்காது. குருநாதரே நினைத்தால் மட்டும்தான் மீண்டும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது சைவ சித்தாந்தம் நமக்கு ஆணித்தனமாக சொல்லும். அப்படி அடியார்கள் இறைவனையே தமது செல்வமாக பெற்றவர்கள். நமக்கு எது பெரும் செல்வம்? செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வம் அதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வம் கடலேத்தும் செல்வம் செல்வமே. நமக்கெல்லாம் பெரும் செல்வம் என்னன்னா, இந்த பெரும் செல்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் கடலை பணிவது தான் நமக்கு செல்வம். நீங்க வீட்டில் எத்தனை வச்சிருந்தாலும், என் பையனுக்கு எவ்வளவோ வேணும்னு நான் சேர்த்துறேன், சேர்த்தன பின்னாடி அவன் அதை அனுபவிப்பானா அப்படின்னா அது தெரியாது. இல்லை நான் தான் அனுபவிப்பானா அதுவும் தெரியாது. ஏன்? நான் அனுபவிக்கணும்னு வினை இருந்தால் அனுபவிக்கலாம், பையன் அனுபவிக்கணும்னு வினை இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா கோடி கோடியாக சேர்த்து வச்சுருப்போம், அவனால் எதையும் சாப்பிட முடியாது, எதையும் சாப்பிட முடியாது. ஆனால் நம்ம பெருமான் எதையும் நம்மகிட்ட கேட்க மாட்டார், அன்பு மட்டுமே போதும். உன்னிடத்தில் அவர் என்ன கேட்கிறாரு? அன்பு ஒன்று இருந்தால் போதுங்கிறார். வேற எதுவுமே அவருக்கு வேணாங்க. நீ குடிக்கிற பாதாம் பிஸ்தா முந்திரி எதுவும் வேண்டாம். அன்பெனும் பிடியில் அகப்படும் மலை. பெருமானை ஈஸியா பிடிக்கணும்னா எளிமையான ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு இருந்தால் போதும். எளிமையா அவர் சிக்கிக்குவார் நம்மகிட்ட. அன்பு இல்லைன்னா அது திருவள்ளுவர் விட்டுறலாம். அன்பு இருக்கட்டும். அந்த அன்பில் அவர் எப்பொழுதுமே அகப்பட்டு நிற்கக்கூடிய பெருமான். அப்படி கேடும் ஆக்கம், நம்ம அடியார்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? கேடும் ஆக்கமும் கெட்டவர், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கக்கூடிய அடியார்களாக இருக்கும். அதனால தான் திருக்கூட்ட சிறப்புல அந்த 11 பாடல், அதுதாங்க நம்ம புராணத்தோட விளக்கமே. அந்த 11 பாடல் தான் நம்ம 63 வரலாறு. தோடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். சாமி உனக்கு முக்தி தரேன், எனக்கு முக்தியெல்லாம் வேணாங்க, அடியார் கூட இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கணும். அப்படித்தான் இருந்துச்சு. இறைவன் பெரும் செல்வம் உடையவன். ஆறு அடியார் பெருமக்களோட இருக்கணும். நாம் எப்பொழுதும் என்ன பண்ணணுங்க? அடியார் திருக்கூட்டங்களோடையும் அடியாருடையும் இருக்கணும். அதுதான் நமக்கு பெரும் செல்வம். இந்த செல்வம் என்னன்னா, அந்த நம்ம செல்வம்னா பணம் நினைச்சுக்கிறோம். செல்வம் என்பது பெருமானுடைய பெயர், பெருமானுக்கே உரிய. நமக்கெல்லாம் பெரும் செல்வமாக இருக்கக்கூடியவன் நம்ம நீலகண்ட பெருமான். அப்படி அந்த செல்வத்து வளம் பெருகும் மற்ற எல்லாம் 6 உலகும் சடைக்கற்றை. 6 உலகும் அப்படிங்கிறார். 6 கங்கையை தலையில் வைத்திருக்கக்கூடிய உலகும் அப்படின்னா நிலவு. நிலவு உலவி கொண்டு இருக்குது, எங்க இங்கிட்டு அங்கிட்டு போயிட்டு இருக்குது இல்லையா? அதனால அதுக்கு உலகும் சடை கற்றை அப்படிங்கிற சடையை உடைய பெருமான். எது? 6 நிலவும். அந்த பிறை நிலவை போய் ஓடி போய் பார்ப்போம். எதுக்கு பார்க்குறீங்க? 3ஆம் பிறை தெரியுது. ஒருத்தர் நண்பருக்கு ஃபோன் அடிப்பேன், எப்போ தெரியுது பார்த்துட்டியா அப்படின்னு. இல்லையா தெரியலையா? பாரு நல்லா பாரு, அப்படியே கீழாப்புல பாரு, இன்னைக்கெல்லாம் ரொம்ப கீழே சன்னமாக தெரியுது பாரு, அந்த முகிலுக்கு கீழே இருக்குதும்பாங்க இல்லையா? அதை பார்க்குறப்ப என்ன சரி நமக்கு வரணும் நினைவு. ஆகா, பெருமான் சடாமுடியில் இருக்கக்கூடிய அந்த 3ஆம் பிறையை நான் பார்த்தோம். அப்போ பெருமான் சடாமுடி அங்கே இருக்குது, சடமுடியில தான் அது இருக்குது அப்படின்னு நமக்கு நினைவு வரணும். கோடி தீர்த்தங்கள் கலந்து ஆடினும் அரணாருக்கு அன்பு இல்லையே. நீ எத்தனை தீர்த்தங்களை போய் ஆடினாலும் என்ன ஆகும்? அரணுக்கு அன்பு இல்லைனா. கங்கையில் குளித்தியன் காவிரியில் மூழ்கியன். கங்கையில் குளிச்சானா காவிரியில் குளிச்சானா, பெருமானை நினைக்காம குளிச்சினா எல்லாம் வீட்டில் ஊற்றிக்கிறது ஒன்று தான், அங்கே ஊற்றிக்கிறது ஒன்று தான். இதே நீ அங்கே குளிக்கிறது இங்கே சுவாமி நினைச்சு குளிச்சோன்னா அது கங்கையில் குளிச்ச புண்ணியத்தை உங்களுக்கு தரும். கங்கையில் குளித்த ஏங்க நான் காசிக்கு 4 தாட்டி போயிட்டு வந்துட்டேன். சரி நல்லது. என்ன போய் அங்கே பெருமானை பார்த்தீங்களா? பெருமானை நினைச்சிங்கன்னா? இல்லைங்க, ஏகப்பட்ட குளிர், தண்ணி நிறையா வந்துச்சு, என்னென்னமோ காலெலாம் வந்து இடிச்சிச்சா எனக்கு. அப்போ பெருமானையே அங்கே நினைக்கிறேன். நீ கங்கையில் எத்தனை முறை குளிச்சா என்ன? அப்போ பெருமானை நினைக்காம நாம் எங்கே போனோம்னாலும் என்ன ஆகும்? அது திருவருளாக ஆகாது. அப்போ அந்த பிறையை எத்தனை பிறை பார்த்தாலும் என்ன பண்ணணும்? பிறை பார்த்தா செல்வம் பெருகும் சொல்லுவாங்களா? அதுக்கு தானே ஓடி போய் பார்க்குறோம்.
பிறையை பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்? செல்வம் பெருகும். அந்த செல்வம் எந்த செல்வம்? பெருமான் செல்வம். பெருமான் தான் அது. அந்த பார்க்கும்போது என்ன வரும்? பெருமான் சடாமுடியில் இருக்கக்கூடியது அப்படிங்கிற நினைப்பு நம்ம இடத்துல வரணும். அப்பதான் அந்த பிறை பார்த்த புண்ணியம். பிறை போன் பேசிட்டு பிறை பார்த்துட்டேன். இப்போ கஷ்டம் வருமா? என்ன வரும்? கஷ்டம் வருமா? வரும். போனை பேசிட்டே பார்த்தோம்னா அப்படிதான் வரும். போனை வச்சுட்டு பெருமானை நினைச்சு, பெருமான் சடாமுடியில் இருக்கக்கூடிய பிறை, பெருமான் பாரு இவ்வளோ கருணை உள்ளவனா அப்படின்னு நினைக்கணும் அந்த இடத்துல. ஏன்? சந்திரன் அங்கே இருக்கிறான். 3ஆம் பிறையாக தன்னுடைய கலைகள் எல்லாம் இழந்து எங்க போய் விழுந்தா? பெருமான் திருவடியில விழுந்தான். திருவடியில் விழுந்தவனை தூக்கி சாமி எங்க வச்சாரு? தலையில வச்சார். தன்னுடைய திருமுடியில வச்சார். அப்படிப்பட்ட அந்த சடை உழவுகின்ற கற்றை அந்தனர்தம் அடியாராம் ஈரில் பெரும் உடையார். ஈரில்னா யாருங்க? ஒப்பில்லாதவன். சிவபெருமானுக்கு ஒப்பா நீங்க யாரையாவது சொல்லிட முடியுமா? காமிச்சிட முடியுமா? அப்படின்னா யாரையுமே நாம் காட்ட முடியாது. ஒப்பில்லாதவன், ஈரிலா இறைவன், ஈசன் ஒருவனே. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடிலும் இல்லை, அவனோடு ஒப்பா இங்கு யாவரும் இல்லை. சிவபெருமானுக்கு நிகரா இங்கதான் இந்த சாமி, எந்த சாமியும் இல்லை, அவர் மட்டும்தான். அதனால ஈரிலா இறைவன், ஈசன் ஒருவன். அப்ப அந்த ஈரிலா முடிவில்லாதவன் சுவாமி மட்டும்தான் முடிவில்லாதவன். மீறி அத்தனை பேருக்கும் பிறப்பு இறப்பு உண்டு. அதனாலதான் 7 கங்கை மண்ணிலில் இந்திரன், 7 கங்கை மண்ணெல்லாம் என்னன்னு வச்சுங்க, அத்தனை இந்திரன் வந்து செத்து போயிட்டான். 100 கோடி பிரம்மர்கள் வந்தினர். 100 கோடி பிரம்மா வந்து செத்து போயிட்டான். 6 கோடி நாரணன் அங்கனே, 6 கோடி நாராயணன் வந்து அவனும் செத்து போயிட்டான். ஈரிலா இறைவன், ஈசன் ஒருவனே. இவங்க எல்லாம் பாருங்க, இந்திரன் பாரு, நாம இந்திர பதவி வேணுங்கிறோம். எத்தனை இந்திரன், எல்லா கடல் மண்ணையும் போய் எண்ணுங்க, அத்தனை இந்திரன் வந்து செத்து போயிட்டான். ஆனா அடியார் என்பது அவ்வளவு எளிதாக அமையக்கூடியது அல்ல. திருநீர் உத்திராக்கம் 5 எழுத்து, குருநாதரிடம் உபதேசம் கிடைப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அப்படி ஈரிலா இறைவனாக இருக்கக்கூடிய பெருமான் எப்படி ஈரில் பெரும் திருவுடையார், உடையார் என்று யாவையும் நேர் கூறுவன் முன். அவங்க வந்து அடியார் வந்து நேரில் வந்து அவருக்கு சொல்லணும்னு இல்லைங்க, வரும் முன் அவர்தம் குறிப்பே அறிந்து கொடுத்து வந்தார். இந்த அடியார் வந்தாங்கன்னா இவர், நம்ம சில பேரை விளையாட்டா சொல்லுவோம், வந்து நீ எதுக்கு வந்துக்கிறேன் எனக்கு தெரியும், நீ எனக்கு எதற்காக நீ என்னை புகழ்றேன்னு தெரியும், ஏன்னா 100 ரூபா பணம் வேணுமா, இருந்தா வாங்கிட்டு கிளம்பு. ஏன்னா அவரோட என்ன நிலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அதனால நம்ம அப்படி சொல்லிடுறோம் இல்லையா. அது மாதிரி இவர் என்ன பண்ணிக்கிறாரு, அடியாருடைய உள்ளத்தை புரிந்து வைத்து இருக்கிறார். ஏன்னா அடியார் எங்க இருக்கிறாங்க, அவருடைய உள்ளத்துல யார் இருக்கிறாரு, பெருமான் இருக்கிறாரு. அந்த பெருமான் தான் இங்க யாரா வராங்க, இறைவனாக நமக்கு முன்பே வருகின்றார். இப்படித்தானே பண்றோம் சிவபூசையில. என்ன பண்றோம், நம் உள்ளத்திலிருந்து பெருமானை மாறி நின்றென்னை மயக்கிடும் மஞ்ச புலனைந்து மணியடை தமுதே ஊரின் என்னுள் எழுபரம் சோதி உள்ளவா காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்திரைவாய் சிவனி ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. என்ன கேட்கிறோம், ஈரிலா பெருமான் எப்படிப்பட்டவன், ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்தவன். அவன் எப்படிப்பட்டவன், நம்முடைய அன்புக்கு கட்டுப்பட்டவன். என்னுடைய அன்பே, அந்த அன்பு தாங்க நம்ம பெருமான். அப்படி உடையார் யாவையும் தம் குறிப்பு அறிந்து கொடுத்து வந்தார். வந்தவர் அடியாருடைய அந்த குறிப்பறிந்து கொடுத்து வந்தார். நம்ம 63 அப்படித்தாங்க, போய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னா கேட்கல, அந்த குறிப்பறிந்து செய்து வந்தார்கள். அந்த பக்குவம். அதனால தான் அறிந்தும் உணர்ந்துங்கிற 2 அறிதல் வேற, உணர்தல் வேற. அறிதல்ங்கிறது புத்தகத்தை அப்படியே படிச்சுட்டே போறது. எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோமா, தூக்கி புத்தகத்தை போட, அடுத்த வகுப்புக்கு உண்டான பாடம் வந்துருச்சா அதை படிப்போம். அப்படி அல்ல, அந்த கற்றலின் வழி நிற்றல். எதை கற்றுக்கொண்டார்களோ அதை ஆய்ந்து அது மணியில எப்படி நிற்கணும்னு சொல்லி நிற்கிறது. அறிந்து உள்ளார். விரிகடல் சூழ் மண் உலகை விளங்க இத்தன்மையராம் பெரியார்க்கு முன் சில நாள் பிள்ளை பேர் இன்மையினால்
அறியா மலர் கலல்கள் அறியாமை அறியாதார் வருமருகப் பெருள் பொருட்டு மனத்து அருளாம் பழுத்தினார். விரிகடல் சூழ் மண் உலகை விளங்கிய இத்தன்மையராம். இப்படி தொண்டருக்கே ஏவல் செய்யும் தொழில் கொண்ட அவருக்கு யாவையும் கொடுக்கும் தன்மை இருந்தது. யாருக்கு? நம்ம மானக்கஞ்சார நாயனாருக்கு அடியார்கள் குறிப்பறிந்து எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தது. அப்படிப்பட்ட இந்த எது விரிகடல் சூழ் மண் உலகை, இந்த உலகம் எப்படிப்பட்டது? 3 புறமும் கடலால் சூழப்பட்டது. இந்த உலகம் எப்படிப்பட்டதுங்க? 3 புறமும் கடலால் சூழப்பட்டது. அந்த மண் உலகின் விளங்கிய இத்தன்மை தெரிந்திய பெரியவர்க்கு போறாரு பாருங்க. இந்த இடத்துல சேக்கலார் பெருமான் பெரியவர்க்கு. யார் பெரியவர்? மானக்கஞ்சாரர் பெரியவர்க்கு முன் சில நாள் பிள்ளை பேர் இன்மையினால். என்ன ஆயிடுச்சுங்க? கொஞ்ச காலமா குழந்தை பேர் இல்லை. குழந்தை பேர் இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய துன்பம்னு அடியன் அனுபவிச்சிருக்கோம். ஒரு 10 ஆண்டு காலம் என் வினையின் பொருட்டு 10 ஆண்டு காலம் அடியன் அந்த வினைகளை எல்லாம் அனுபவித்தோம். அவ்வளவு சிரமங்களை இறைவன் யாரிடத்துல எங்கேயும் ஒரு நல்லது கேட்டது உங்களால் கலந்து கொள்ள முடியாது. போனாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்களை எதுக்கும் முன்னிறுத்தாது. அதுக்கு அடுத்தது இன்னும் வேற இப்போ நம்ம நிறைய சொல்றாங்க ஆண் குழந்தைகள் இல்லை அப்படின்னு. அதை முழுக்க நம் தெய்வ சேக்கிழார் பெருமான் இதில் முழுக்க பெண்ணுரிமையை பற்றி மட்டுமே பேசுகிறார். நம் தெய்வ சேக்கிழார் பெருமானை போல பெண்ணுரிமைகளையோ சட்டங்களையோ வேறு யாரும் வகுத்து கொடுக்க முடியாது. முழுக்க நம் சைவ நூல்களில் இருந்து தான் நம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டங்களும் பெண்ணுரிமைகளும் பேசப்படுகிறது. இதில் புராணத்தில் சொல்றாருங்க, கடைசியில ஒரு பெண் ஈமக்கிரியை வரையும் செய்யறான். மானக்கஞ்சார நாயனாருக்கு அவங்க ஈமக்கிரியை வரையும் செய்யறான். அந்த அளவுக்கு பெண் உரிமையை பற்றி பேசக்கூடிய நூல் பெரிய புராணம். இதை ஈவே ராமசாமி என்ன பண்ணாருங்க, ஒரு முறை எரிக்கணும்னு சொன்னார். பெரிய புராணத்தை எல்லாம் வாங்கி எரிச்சார். அப்ப நம்ம கோவை சிவகோவினி அவர்கள் சொன்னாங்க, என்னை எரிக்கிற வரைக்கும் உனக்கு பெரிய புராணத்தை நீ எத்தனை நூலை எரிச்சாலும் நான் எழுதி கொண்டே இருப்பேன். அத்தனை பாடல்களும் சிவகோவினி அவர்களுக்கு மனனமாக இருந்தது. அப்ப ஈவே ராமசாமி கிட்ட சொன்னாரா, நீ எத்தனை பெரிய புராண நூலை வேணாலும் நீ எரித்துக்கொள், என்னை எரிக்காத வரை அந்த நூலை உன்னால் அழிக்க முடியாதுன்னு சொன்னார். அவர் கொடுத்ததுதான் நமக்கு இன்னைக்கு விளக்க உரையாக வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பெரியவர்கள் வாழ்ந்த பூமியில நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரியா? அப்ப பெண்ணுரிமையை பத்தி யார் பேசியிருக்கிறாங்க? நம் தெய்வ சேக்கிழார் பெருமாள் தான் பேசியிருக்கிறார். அவங்களா மற்ற யாவரும் பேசல, அதெல்லாம் பின்னாடி பேசிட்டு தான் போனாங்களே ஒழிஞ்சு யாரும் அதை நிலைநிறுத்தவில்லை. திலகவதியார் 40 ஆண்டு காலம் அதிக வீரத்தில் வழிபாடு செய்யறாங்க. தினைக்கும் காலையில் என்ன பண்ணுவாங்க, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணாங்க, மாலை தொடுத்து போட்டாங்க, கோயிலை மெழுகுவாங்க, கூட்டுவாங்க, இத்தனை பணிகளும் செய்து வந்தாங்க 40 ஆண்டு காலம் ஏறக்குறைய. அப்படி பெண்ணுரிமையை நிலைநிறுத்தியதும் பெண்களுக்கு அதிகமாக பேசியதும் யாருங்க? நம் தெய்வ சேக்கிழார் பெருமாள். அதனால தான் இங்க அத்தனை பேரும் நின்று கொண்டிருந்தாலும் காரைக்கால் அம்மையார் அமர்ந்த கோலத்தில் இருப்பாங்க. நம்மை பேணும் அம்மை கான். அந்த அம்மா அந்த வடிவம் பெற்ற வருடம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 13 வருடத்துல அந்த அம்மா அந்த மாதிரி நிலையை பெறாங்க. அப்ப சைவம் எவ்வளவு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறதுன்னு பாருங்க. அப்படி அந்த இவருக்கு குழந்தை பேர் இல்லாம இருக்குது. இன்மையினால் அறியா மலர்கடல்கள் 2 பேருங்க, 2 அறியாமையில் இருக்கிறவங்க யாரு? ஒருத்தர் அறியா மலர்கடல்கள். அரினா யாருங்க? திருமால் அறியாத மலர்கடல்கள். இது பெருமான் கடல். அறியாமை அறியாதார். அவர் திருமால் எப்படி சிவபெருமானுடைய திருவடியை பார்க்கலைங்க. அவர் வராக அவதாரம் எடுத்துட்டு போனாரு, பல யுகம் தோண்டிட்டே போனாரு. ஆனா பெருமான் திருவடியை பார்க்கல. நாமெல்லாம் போய் அவர்கிட்ட தான் செல்வம் வேணும்னு நிற்கிறோம். பெரும் செல்வம் நமக்கு பணத்தை, அவருக்கே பணம் கொடுத்தது யாருங்க? நம்ம சிவன் தான். அவர்கிட்ட இருக்கிற சங்கு நம்ம சாமி, கதை நம்ம சாமி, சக்கரம் நம்ம சாமி, இப்படி எல்லாமே
நம்ம சுவாமிகிட்ட இருந்து தான் வாங்கினதுக்கு புராணம் நமக்கு ஆதாரம் இருக்குது. நாம் எதுவும் வேண்டாங்கிறதுக்காக சொல்லலை இல்லையா? ஆனால் அவர் பாருங்க, அறியா மலர்கலல்கள் அறியாமை அறியாதார். திருமால் இருக்கிறார்கள், அவர் சிவபெருமானுடைய கடல் அறிந்ததில்லை. ஆனால் எங்கள் மாணிக்கஞ்சார நாயனார் இருக்கிறார் இல்லை, அவர் அறியாமை என்கின்ற ஒன்றையே அறியாதவராக இருந்தார். அறியாமைங்கிறது என்னங்க? ஒரு வகையான ஆணவம். அறியாமை என்பது ஆணவம். அந்த ஆணவம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஆணவம்னா என்னன்னே தெரியாது. அப்ப ஆணவம்னா தெரியாதா அப்படிங்கிறது பொருள் அல்ல. அந்த மாதிரி ஒரு செய்கையே அவர்கிட்ட இருக்காது. எண்ணமும் இருக்காது, செய்கையும் இருக்காது, செயல்பாடு எதுவுமே இருக்காது. அந்த அறியாமைங்கிற வாய்ப்பு, அந்த வார்த்தைக்கே அது அறியாதா. எப்படி ராவனுடைய காலத்துல இலங்கையில் இருந்த அத்துணை பேரும் துன்பம்ங்கிறது அறியாத வாழ்ந்தாங்க. கந்தபுராணம் சொல்லு, துன்பம்னா என்னன்னு அறியாமை வாழ்ந்தாங்க. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு இன்பத்தை மட்டுமே ராவணன் கொடுத்து கொண்டிருந்தான். அதனால அவங்களுக்கு துன்பம்னா என்னன்னு தெரியாதுன்னா. அது மாதிரி இங்க அறியாமைனா யாருக்கு என்னன்னு தெரியாதுங்க. எப்படி சிவபெருமானுடைய கலரை திருமால் அறியவில்லையோ அதுபோல மாணிக்கஞ்சார நாயனார் அறியாமை என்கின்ற ஒன்றை அறியாமல் இருந்தார். எவ்வளவு இலக்கிய நயத்தோட அப்படி சொல்லிக்கிறார் பாருங்க. அப்ப மங்களம் என்னும் மனைவாட்சி, அதன் நன்கலம் என்பது மக்கள் பேர். இதுல மக்கள் பேர் என்பது ஒரு குடும்பம்னு இருந்தா என்ன இருக்கணுங்க? நல்ல குடும்பம்னா அதுல ஒரு மக்கள் பேரு ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறது. அதுல மனையகத்தின் பாமுரு மகப்பேறுதன் விரும்புவதாக அப்படின்னு திருஞான சம்பந்த புராணத்திலையும் தென்புலத்தார் பூநிறுத்தி கேதுவாக. இப்ப தென்புலத்திற்கு அவர்களுக்கு வழிபாடு வழியா செய்யணும்னாலும் நமக்கு ஒரு குழந்தை பேரு வேணும். அப்ப பேரு அப்படிங்கிறது என்ன? பேரு அப்படின்னா முக்தி. இந்த இடத்துல பாருங்க, பிள்ளை பேரு அப்படிங்கிற இந்த பேரு, இந்த பிள்ளையால தான் இவருக்கு என்ன கிடைக்க போகுது? முக்தி கிடைக்க போகிறது. முக்தி என்பது பேரு. ஆனால் தனிமையில் பெரும் பேருடைய அதனில் வேறாய் வேட பிள்ளையாய் பேற்றை கருதி விரும்பினால் பிள்ளை பேரு அப்படிங்கிறது இந்த என்னத்துக்காக? பின்னாடி திருமணம் செய்யக்கூடியவர் ஏயர்முன் கலிக்காம நாயனார் அவர் என்ன பண்ண போறாருங்க? சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்க்க கூடாதுன்னு தன்னைத்தானே கத்தியால் குத்தி கொள்வார். ஏன் அப்படின்னா நம்ம நம்பியார் என்ன பண்றாருங்க? பறவை நாச்சியாரிடத்துல பெருமானை தூது போக வைக்கிறாரு. இந்த அற்ப விஷயத்திற்காக நீயே பெருமானை தூது போக வச்சுட்டியே அப்படின்னு சொல்லி இவர் அவர் மேல போவார். ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள். யாரு? 7ஆம் நூற்றாண்டு காலம். இந்த வரலாற்று நடந்தது 7ஆம் நூற்றாண்டு காலம். அந்த காலத்துல ஏயர்கோன் கலிக்காமரும் நம்பியாரூர் சுந்தரமூர்த்தி பெருமானும் நெருங்கிய நண்பர்கள். அந்த நண்பர்களாக இருந்தவங்க ஒரு காலத்துல நீ அதை பண்ணிட்டியா? எதை? சுவாமியவே நீ தூது அனுப்பிட்ட பறவையார்ட்ட பேசணுங்கிறதுக்காக, இனி உன்னிடத்துல நான் பேச போறது இல்லைன்னு விட்டுட்டார். அப்ப அவருக்கு ஒரு வகையான அந்த என்ன நோய் வருது? சூளை நோய் கொடுக்கிறார் சுவாமி. சூளை கொடுத்து அது தீரவே மாட்டேது. பெருமானே அப்படின்னா சுந்தரர் தீர்த்து வைப்பாங்க. அவர் தீர்த்து வைக்கிறமான எனக்கு இந்த உடம்பே வேண்டாம், நான் உயிரை மாச்சிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்றாரு? சுந்தரர் வராருன்னு கேள்விப்பட்ட மாத்திரத்துல கத்தி எடுத்து தன்னை மாய்த்து கொண்டார். சுந்தரர் போனார். அந்த கத்தியை அவருடைய கையில இருந்து தான் குத்த போகும்பொழுது அவர் எழுந்து வந்தார். மீண்டு இன்னைக்கு மற்ற சமயத்தில் என்ன சொல்றாங்க? இயேசுநாதர் சொல்ற வெளிப்படையாவே இயேசுநாதர் இறந்தார், மீண்டு எழுந்தார். அப்ப நம்ம நாயன்மார் எடுத்துக்கங்க, மீண்டு எழுந்தார். ஆதாரம் இருக்குது நமக்கு, அவங்களுக்கு ஆதாரம் கிடையாது மற்ற சமயத்தவர். அப்ப அந்த மாதிரி என்ன பண்ற? அந்த மாதிரி தன் கணவனை மீட்டெடுக்கக்கூடிய தன்மை யாரிடத்துல இருந்துச்சு? இந்த அம்மையாரிடத்துல இருந்துச்சு. அவங்க பெயரை சேக்கிழார் பெருமான் குறிப்பிடல. தந்தைக்கு அந்த மொழியை அறிஞ்சு கொடுத்த மாத்திரத்துல அவருக்கு முக்தி கொடுத்தார் சுவாமி. 2 பேருக்கு அந்த அம்மையார் முக்தியை கொடுத்திருக்காங்க. அதனால அப்படிப்பட்ட பேரு, எப்படிப்பட்ட பிள்ளை சுவாமி தாமதமா கொடுத்தாலும் புண்ணியமா கொடுத்திருக்கிறார். முக்தியை கொடுக்கக்கூடிய புண்ணியமாக கொடுத்திருக்கிறார். அப்படி பேருகின்மையினால் வருமகவு பெறல் பொருட்டு மனத்தருளால் வடுத்தினார். பெருமான்கிட்ட போய் என்ன பண்றாரு? சுவாமி
அப்படின்ட்டு சுவாமிகிட்ட போய் யார் எதனால கேட்கிறாரு? மனத்து அருளால், மனத்தில் இருக்கக்கூடிய பெருமான் உணர்த்த. இவராலாம் போய் கேட்கலைங்க, நாமளா போய் கேட்டால் சாமி செய்ய போடுறாரா என்ன? அவருடைய கருணையினால தான் நாம் எதையும் செய்ய முடியும். அப்போ மனத்தருளால், மனத்தில் இருக்கக்கூடிய இறைவன் உணர்த்தியதா இங்கு வந்து கேட்குறார். சுவாமி எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, கொடுத்தார். எப்படி? குலைக்கு அலையும் வடிகாதில் புத்தனார் அருளாலே மலைக்கு உதவும் பெருங்கற்பின் மனை கிளத்தியார் தம்பால் இலைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடும் சூழல் பிழைக்கும் நெறி தமக்கு உதவ பெண் கொடியை பெற்றெடுத்தார். பாருங்க, எதுக்கு சொல்றாரு? பிழைக்கும் நெறி தமக்கு உதவ பெண் கொடியை பெற்றெடுத்தார். இவருக்கு என்ன கிடைச்சது? ஒரு பெண் குழந்தை பிறந்தது. குலைக்கு அலையும் வடிகாதில். இப்ப சுவாமி என்ன பண்றாரு? ஒரு காதுல என்ன போட்டிருப்பாருங்க? குலை போட்டிருப்பாரு, இன்னொரு காதுல தோடு அணிஞ்சிருப்பார். சம்பந்தருக்கு தெரிந்தது தோடுடைய செவியன், ஏன்னா அன்னையின் வடிவாகத்தான் என்ன பண்றாரு? முளைப்பாடை ஞானத்தில் கலந்து அம்பாள் ஊட்டுறாங்க இல்லையா? அப்ப சுவாமி ஒரு காதுல, ரெண்டு காதலையும் தோடுலாம் போட்டுக்க மாட்டாருங்க. ஒரு காதுல குண்டலமும் ஒரு காதுல தோடும். குண்டலங்களுக்கு மகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. போன்ற வடிவங்களை உடைய, நல்லா அது எப்படி இருக்குன்னா, நல்லா ஒரு பாம்பு மாதிரி இப்படி போட்டு வளைச்சி இப்படி நெடுஞ்சி இருக்கும். இதெல்லாம் அழகா ஒரு தோடு மாதிரி இருக்கும். சுவாமி இப்படிதான் வடிவம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இடது காதில் தோடு. இடது காதுல என்ன பண்ணியிருப்பாரு? தோடு போட்டிருப்பாரு. வலது காதுல குண்டலம் அணிந்திருப்பார் சுவாமி. சங்க குலையணி செவியர் அப்படின்னு. சங்க குலையணி செவியர், காது நீளமாக தொங்குவது வழி. தாழ் செவி. சுவாமியோட செவி எப்படி இருக்கும்? தாழ் செவி. அங்கே போய் நம்ம பிரதோஷ காலத்தில் நந்தி காதை பிடிச்சி தொங்கிலாம் சொல்ல தேவையில்லை. பெருமா அப்படி தாழ் செவி. நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், அந்த செவி அங்கே இருக்கும். அந்த செவி எங்கே இருக்கும்? தாழ் செவி. நீர்முடி தடக்களிற்றை கருத்துள் இருத்துவா. பெருமானுடைய அப்படியே அந்த செவி எப்படிப்பட்டு தாழ்ந்து இருக்குங்க. நீ சொன்னா போதும், அவருக்கு கேட்டு. நீ எதையாவது சொல்லுவேன்னு அவர் கேட்டுட்டு இருப்பார். கேட்ட மாத்திரத்தை அடுத்தது பாஸ் பண்ணுவார். எங்க அம்பாள்கிட்ட ஆர்டர் செய், ஓகே பண்ணிடு அப்படின்னு. அதுக்கு என்ன வேணும்? நமக்கு நல்வினை வேணும். அப்பதான் பயில் பாஸ் ஆகும். பயிலுக்கு தேவையானதெல்லாம் அதில் இருக்கணும். அப்படி குலைக்காது வடிகாதில் புத்தனார் அருளாலே மலைக்குதவும் பெருங்கற்பின். இந்த பெண்ணோட கற்பு எதுக்கு உதவுங்க? பெண்ணோட கற்பு எதுக்கு உதவும்? மழை வர வைக்க உதவும். ஒரு கற்புடைய பெண் மழை வானா வரும், இல்லைன்னா நிற்கும். தெய்வம் தொழால் கொழுந்தெழுவார் பெய்யன பெய்யும் மழை. கணவனை வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க தினைக்கும் அவங்க ஆலயத்துக்கு போகணும் இல்லை. தெய்வம் தொழால் தொழுதெழுவார். யாரு? கணவனை தொழுது கற்போட இருக்கக்கூடிய பெண். அவள் பார்த்து இப்போ பஞ்சம் அதிகமாகிடுச்சு, மழை பெய்யுனா பெய்யும், அதிகமாகிடுச்சு நில் அப்படின்னா நிற்கும். இதெல்லாம் நம்ம வரலாற்று இலக்கியங்கள்ல நிறைய பார்த்துருப்போம். அதுக்காக இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. உலகுக்கு உதவியாகும். இந்த பெண் என்ன பண்ணுவாங்க? உலகுக்கு உதவியாக. ஒருத்தர் அந்த மாதிரி இருந்தால் நமக்கு வறட்சின்னு ஒன்று இருக்குமா? இருக்காது இல்லையா? அப்படி அவங்க எப்படி? மலைக்குதவும் பெருங்கற்பின் மனை கிளத்தியார் நம்பாள் அப்படிங்கிற இந்த மனை கிளத்தி தம்பாள் கொடியை பெற்றெடுத்தாள். இப்ப சிறுதொண்ட நாயனாருடைய அந்த மனை அப்படிங்கிறது என்ன? மனை கிளத்தியார் அப்படிங்கிறது மனையறத்தின் ஆணிவேன்னு சொல்லுவார். சிறுதொண்ட நாயனார் புராணத்துல சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாருங்க? பெண்ணை மனையறத்தின் ஆணிவேர். வேற எந்த வேர் இல்லைனாலும் அந்த மரம் என்ன ஆயிடும்? விழுந்துடும். ஆணி வேர் இருந்துச்சுன்னா அந்த மரம் கடைசி வரைக்கும் நின்று கொண்டே தான் இருக்கும். இது எத்தனை இந்த கிளை வேர்கள் எத்தனை அரைக்கி விட்டீங்கனாலும் அந்த ஆணி வேர் மட்டும் அந்த மரத்துக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, அந்த மரத்தை நீங்க அவ்வளவு சீக்கிரம் சாகடிப்பீங்க. அதனால தான் சிறுதொண்ட நாயனார் அந்த அம்மையார் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா,
மனை அறத்தின் ஆணிவேர் அப்படின்னு சொன்னாங்க. மனை அறத்தின் ஆணிவேர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பெண் என்பவள் அந்த குடும்பத்தோட ஆணிவேர், அவதான் அந்த குடும்பத்துக்கு எல்லாமே. சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த பெண் கொடியை, அந்த கிளத்தியார் அப்படின்னா உரிமை உடையவள். என்ன உரிமை? எல்லா உரிமையும் பெண்ணுக்கு உண்டுங்க. பெண்ணுக்கு எல்லா உரிமையும் உண்டு. தந்தைக்கு செய்ய வேண்டிய அத்தனை, யாராவது நம்மளதுல அடியார் பெருமக்கள்ல இருந்தோம்னா இன்னைக்கே சொல்லி வச்சிருங்க. நான் பெண் குழந்தைகிட்ட நான் இந்த மாதிரி கடைசி காலத்தில் ஆயிட்டா எந்த பங்காளிங்க சொன்னேன். ஏன்னா பங்காளிங்க இப்போ கஷ்டப்படும் பொழுதுலாம் யாரும் வரமாட்டாங்க, ₹1 தரமாட்டாங்க. அந்த குழந்தை நாம் கட்டோட போனாலும் காலோட போனாலும் அந்த பெண் தான் என்ன பண்ணுவா, கழுவி நம்மளை தூய்மைப்படுத்தி வச்சிருப்பா. ஆனால் அந்த நாம் இறந்துட்டோன்னே தான் பங்காளிங்களுக்கெல்லாம் நம்ம கண்டு தெரியும். அப்போ தான் அவர் அந்த உரிமையை அங்கே வந்து தான் செய்வார். அப்போ இந்த பெண்ணிட்ட அந்த அம்மா சொல்லிட்டு போவாங்க, எனக்கு எல்லாமே நீ தான் செய்த, அதையும் நீ தான் செய்யணும் அப்படின்னு. தாயோ தந்தையோ யாராக இருந்தாலும் இது செய்யலாமான்னு சொன்னால் செய்யலாம்னு சொல்கிறாருங்க. இதை நான் சொல்லலை, சேக்கிழார் பெருமான் இது சொல்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. சேக்கிழார் பெருமான் பெண் இதை செய்யலாம் என்று சொல்கிறார். சரிங்களா? அப்போ அந்த பெண் என்ன இப்பயே சொல்லிடுறோம். நாம் என்ன பண்ணணும், வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட இங்கே பாருப்பா என் பொண்ணு தான் எனக்கு எல்லாமே செய்வான் அப்படின்னு சொல்லி வச்சிடணும். அது செய்தால் குற்றம் இல்லை அப்படின்னு நமக்கு இந்த புராணம் நமக்கு உணர்த்து. அப்ப பிறவி என்கின்ற கொடும் மனைக்கிளத்தியார் தம்பால் இழக்கும் வினை பயன் சூழ்ந்த இந்த பிறவி எப்பப்பட்டது, எப்படிப்பட்டது? கொடும் சூழல். சாதாரண பிறவி இல்லைங்க, கொடும் சூழல். 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயையை தொடங்கின. எப்படி அந்த பொண்ணு ஒன்று செய்ய போனா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெண் வந்து ஒன்று செய்ய வருவாங்க. இதெல்லாம் பெண்கள் செய்யக்கூடாது, ஆண்கள் தான். அது இந்த திருமணத்தின் பொழுது பாத பூசை பண்ணணும் தாய் தந்தையர். அந்த பெண்ணுக்கு தாய் தந்தையினர் இருந்திருக்க மாட்டாங்க, அல்லது தாய் மட்டும் இருப்பாங்க, அல்லது தந்தை மட்டும் இருப்பாங்க. அவங்கள செய்ய விட மாட்டாங்க. கேட்டாக்க இல்லை இதெல்லாம் கணவன் மனைவியாக இருக்காங்க. அந்த சித்தப்பாவுக்கும் அந்த பெண்ணுக்கு ஒரு பைசாவுக்கு செஞ்சுருக்க மாட்டாங்க. சித்தப்பாவோ பெரியப்பாவோ அந்த பெண்ணுக்கு ₹1 செய்திருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக அவர்களுக்கு பாதபூசை செய்வாங்க. அந்த பெண் எப்படி அழுது கொண்டு பண்ணும், இவனுக்கெல்லாம் நான் பாதபூசை பண்ணுற மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டியே சாமி, இது எனக்கு தேவையா, இந்த சடங்கு தேவையா அப்படின்னு நிற்கும். ஆனால் அந்த தாய் ஒரு வாரமாக அல்லது தாயோ தந்தையோ ஒரு வாரமாக நின்று என்ன பண்ணுவாங்க, அழுது கொண்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை, தன்னுடைய தாய்க்கு நான் தான் செய்வேன் அப்படின்னா நான் திருமணம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டு சொல்லலாம். இதெல்லாம் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய செய்தி. பெண் உரிமைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நம் பெரிய புராணம் கொடுக்கு. பெண் எல்லாத்துக்கும், அதனால தான் கிளத்தியார் அப்படின்னா உரிமை உடையவள், எல்லாத்துக்கும் உரிமை உடையவள். பெண் என்பவள் எல்லாவற்றுக்கும் உரிமை உடையவள். இன்றைக்கும் மதுரையும் பக்கத்தில், மதுரையில் நிறைய பெண்கள் இந்த ஈமை கிரிகளை செய்கிறாங்க. இன்றைக்கும் நடைமுறையில் அது இருந்து கொண்டு தான் இருக்கு. அப்படி பிழைக்கும் இப்பிறவி கொடும் சூழல். கொடும் சூழல்னா என்ன அர்த்தங்க, நம்ம பிறவி சாதாரணமானது. இந்த பிறவியா எந்த நல்லது பண்ணினாலும் அங்கே 1000 பிரச்சனைகள் வந்து நிற்கும். கெடுதல் பண்ணினா 10 பேர் கூட நிற்பான். கெடுதல் பண்ணிங்கன்னா 10 பேர் நம்ம கூட இருப்பான். அதே நல்லது செய்தனா 10 பேர் நமக்கு எதிராக நிற்பான். அதனால தான் இப்பிறவி இது எப்ப, அவருடைய காலத்தில் 7ஆம் நூற்றாண்டிலே இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்பவே அவருக்கு கொடும் சூழல். இப்போ நம்ம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. எவ்வளவு கொடுஞ்சூழலாக இருக்குது, எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். முன்னாடி மிக 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 கொடுஞ்சூழல் போட்டுக்கலாம். அவ்வளோ கொடுஞ்சூழலாக தான் இருக்கும். அதையும் தாண்டி நம்ம பெருமானை நம்ம பிடிக்கணும். இதெல்லாம் தாண்டி தான் பெருமான். அப்போ தான் பெருமான் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறோன்னு தெரியும். அவர்கள்லாம் நிறைய புண்ணியம் பண்ண ஆன்மாக்கள். அதனால் முன்னாடியே பெருமான் கருணையினால் போயாச்சு. நாம் அப்படி இல்லையே. இருவினை பயனாகி இன்ப துன்பங்களை சூழப்பட்ட இப்பிறவியில் கொடும் சூழல். இந்த கொடும் சூழல் எப்படி செயல்படும்னா, அவரவருக்குள்ளபடி ஈசன் அருளாலே. சிவபெருமான் திருவருளால் எப்படி செயல்படுங்க, அவரவருக்குள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு இயற்றுமானால் அவரவரை நல்லார் கொள்ளார் என்று நாடுவது என் நெஞ்சே, எல்லாம் சிவன் செயல் என்று என். இந்த கொடும் சூழல் எப்படி செயல்படும், அவரவருக்குள்ளபடி மனைவி வழியாகவோ, தாய் வழியாகவோ, தந்தை வழியாகவோ, சுற்றத்தார் வழியாகவோ, நட்பின் வழியாகவோ, ஏதேனும் ஒரு வழியில நமக்கு அந்த கொடும் சூழல் வினை செயல்படும்.
சரிங்க, இப்படி வினை செயல்படும்னா எப்படித்தான் நான் பெருமானை நினைக்கிறது? வினையை ஊட்டுவதே அவன் தான் நினைச்சுன்னா அந்த வினை நீங்கும், வினை குறைஞ்சிடும். இது எப்படிங்க சாத்தியப்படும்? அவரை நினைச்சா அப்போ வினை கம்மியாயிடும், நினைக்கலாம் வருமா? ஆமா, நான் ஒரு சுமையை சுமந்து கொண்டு இருக்கிறோம், அதை பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட கொடுத்தோம்னா அல்லது பாதியை நீ வாங்கிக்கணும், அப்போ வினையை பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுக்க முடியுமானா முடியாது. இது சுமை என்பது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய உதாரணம். அந்த வினையை எங்க கொடுக்கணும்? ஊட்டினவன் இடத்துல. எய்தவனை நாடி சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடா சிவனருள் செய்விப்பதென்றால் எய்தவனை நாடியது. யார் எய்தவன்? பெருமான் தான். அப்ப அவரே வேணும்னு போட்டாரா? நாம செஞ்சதை எடுத்து நமக்கு ஊட்டியிருக்கார். ஊட்டுவன் ஒருவன் உளன். அப்ப பெருமான் எங்க இருந்து கொடுத்தான்? நாம் செய்து வைத்த வினையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதை நமக்கு ஊட்டி இருக்கிறான். அது நமக்கு என்ன பண்ணுது? துன்பமா வரும் பொழுது கசக்குது, இன்பமா வரும் பொழுது ஆகா எங்க சுவாமி எனக்கு நன்மை செய்துட்டாரே அப்படின்னு சொல்றோம். துன்பத்தை கொடுத்துட்டான்னா நானும் தாங்க போறேன், கோயில்ல எல்லா வேலையும் செய்யறேன், எனக்கே தான் இந்த சாமியில கொடுக்குறாரு. அப்ப உங்களுக்கே தான் கொடுக்குறாருன்னா உங்க மேல எவ்வளவு கருணை வச்சிருக்கணும். இருக்கிற பிறவியில கொண்டு வந்த வினையெல்லாம் இப்பவே நீக்கி கொண்டு போகணும். அவருக்கு எவ்வளவு பாசம், உங்களுக்கு அன்பு வந்திருக்குது. அதனால தானே உங்களுக்கு தனியா பாக்குறாரா இல்லையா? எனக்கே தான் கொடுக்குறாரு சொல்றேனே. அப்ப உங்க மேல இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக பெரியவன் என்ன பண்றாரு? ஒரு டாக்டர் சீக்கிரமா இந்த நோயாளி சீக்கிரமா ரெடியாகி நல்லபடியா வீட்டுக்கு போகணும். அவர் எந்த வீட்டுக்கு? அவர் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. இவர் எந்த வீடு பேற்றுக்கு போகணும்னு நினைக்கிறார் பெருமான். அப்ப என்ன பண்றாரு? இருக்கிறத கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். நாம செய்ததெல்லாம் கொடுத்து தீர்ந்த பிறகு அப்பாடா இனிமேட்டு இது போகலாம், எது மேலேயும் பற்று இல்லை, இது எங்க போகலாம்? இனிமேல் வீடு பெற்றை பெறலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். அது வரைக்கும் ஊட்டி கொண்டே தான் இருப்பார். நம்ம என்ன கசக்குதுன்னு அழுதாலும் சரி, இந்த மாத்திரை எனக்கு கசக்குது வேண்டாம்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. போட்டு அழுத்தி அதோட வாழைப்பழத்தில் வச்சாச்சு வாயில் வச்சு அழுத்தி எல்லாம் தள்ளிடுவாங்க. இனிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கசக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மளுடைய வினைகள் ஊட்டப்படும். அதை அனுபவித்து எப்படி அனுபவிக்கணும்? பெருமான் கருணை கொண்டு அவர் திருவடியை நினைத்து அனுபவிக்க வேண்டும். அப்ப அந்த கொடும் சூழலை எப்படி நாம் அனுபவிக்கணும்? பெருமானுடைய பேரொரு கண்ணை கொண்டு அனுபவிக்கணும். பிழைக்கும் நெறி தவ பெண் கொடியை பெற்றெடுத்தார். அப்ப அந்த கொடும் சூழல்ல பிழைக்கும் நெறி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்களா? பிழைத்தல் அப்படின்னா இந்த கொடும் சூழல்ல இருந்து பிழைக்க வைக்கக்கூடியவங்க. பிழைத்தல் அப்படிங்கிறது தப்பிக்க வைக்க. எது? இந்த மாயை என்கின்ற கொடும் சூழல்ல இருந்து தப்பிக்கக்கூடிய நெறி தமக்கு உதவ, தப்பிப்பதற்கு வேணும் இல்லையா ஒருத்தர், அதற்கு உதவ பெண் கொடியை பெற்றெடுத்தார். அப்ப அதற்கு பெருமை என்ன பண்றார் சுவாமி? இவருக்கு உள்ளத்திலிருந்து மனம் அருளால் வலுத்தினார், மனத்தோட அருளால் வலுத்தினார். வலுத்தியதினால் நமக்கு என்ன கிடைச்சது? அவருக்கு இப்பிறவி கொடும் சூழல் பிழைக்கு நெறி தவ உதவ பெண் கொடியை பெற்றெடுத்தார். அந்த பெண் கொடியை பெற்று கொடுத்தாங்க. யாரு? சாமி கொடுத்தார்னா இறைவன் கொடுத்தார் என்ற அளவிலே இன்றைய வகுப்பானது நிறைவு பெறுகிறது. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினார் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வாழ்த்துகள் நின்றதெங்கும் நிலவி உலகிலாம் வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க விரைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரண்கள் ஓங்குக நற்சபம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரகர நம பார்வதி.